சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கௌரி ஆதிர மனோகரி மேல உயிரியே வச்சிருக்கா. ஆனா மனோகரி ஆதிரிய புரிஞ்சிக்கவே இல்லை. ஆதிரிய குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கா. மனோகரி என்னைக்குமே ஆதிரைக்கு அம்மாவை இருக்க மாட்டா. ஆதிர சந்தோஷமா வாழணும்னா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன மேகல சொல்ற? நீ சொல்றது நிஜம்தானா? ஆமா அத்தை, வேல்விழிதான் அந்த பொண்ணு கிட்ட பிரபுவை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்கா. சித்தி, வேல்விழி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. என் அண்ணன் அவளுக்கும் அண்ணன் தானே. அதுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கூட இருந்து குழி பறிக்கிற மாதிரி அக்கா இப்படி ஒரு வேலையை பண்ணிருச்சே. அண்ணன் மேல அக்காவுக்கு இருக்கிற கோவத்தை இப்படியா காட்டணும்? என்னதான் பிரச்சனை நடந்திருந்தாலும் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே பிரபுவை சமாதானப்படுத்தி எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டிட்டு போனோம். அப்படி இருக்கிறப்ப பொண்ணு வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? பிரபுவோட முகத்துல வேல்விழி இப்படி கரிய பூசலாமா? அப்படி என்னதான் பிரபு மேல வேல்விழிக்கு கோபம்? அவ அப்பாவை பிரபு திட்டுறான், கோவப்படுறான். கோர்ட்ல அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்கிற கோவம் தான் மாமா அவளுக்கு. அது அவங்க விஷயம், அவங்க பாத்துக்கிட்டோம். இவளுக்கு என்ன வந்தது? நானும் இது அவகிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டாத்த. அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவ அப்பாவை தாண்டி இப்ப அவதான் பிரபுவ எதிரியாவே கொண்டாடிட்டு இருக்கா. பிரபுவ சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன்னு என்கிட்டயே ஏன் முன்னாடியே சவால் விடுறா. அடுத்து என்ன பண்ண போறானே தெரியல அத்த. சித்தி, நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வேல்விழிக்கு நல்ல புத்தி வர மாதிரி நீங்க தான் சித்தி அடிச்சு புரிய வைக்கணும். இங்க பாருங்க, உங்க அட்வைஸ கேட்டு அவ ஒழுங்கா இருந்துகிட்டானா அவளுக்கு நல்லது. இன்னொரு தடவை அவ என் அண்ணன் விஷயத்துல தலையிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அப்படியே அவ செவுல பிச்சிருவேன். போய் கார்த்தி சொன்னா அவகிட்ட சொல்லுங்க, போங்க. அண்ணே, இப்ப உண்மையிலே நீ தான் பேசுறியா இல்ல நாங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோமா? இல்லன்னு உனக்கு தான் பெரிய அண்ணன்னா பிடிக்கவே பிடிக்காது. அதுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. இப்ப என்னடானா திடீர்னு நீயே அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க சண்டை போட்டுப்போம். ஆனா அதுக்காக யாராவது அவன் முதுகுல குத்துறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்க முதல் ஆளா நான் தான் வந்து நிப்பேன். பெரடி, இது போதும்டா, இது போதும். நீ சொன்னதை கேட்டதும் என் மனசு நிறைஞ்சு போச்சுடா. கார்த்தி, அப்பா 10 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க. அதுக்கு மேல பங்காளிகள்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை நினைக்கும் போது இதையும் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாளியா ஆகிடுவீங்களோன்னு நினைச்சு நான் வருத்தப்படாத நேரமே கிடையாதுடா. ஆனா எப்ப நீ உன் அண்ணனுக்காக கோவப்பட்டியோ, இனிமே நான் உங்க 2 பேரையும் நினைச்சு வருத்தப்பட மாட்டேப்பா. வருத்தமே பட மாட்டேன். கார்த்தி, நீ இப்போ என்ன கோச்சுக்கிட்ட. ஆனா உன் அண்ணனுக்காக நீ என்ன கோச்சுக்கிட்டதுல எனக்கும் சந்தோஷம்தான் கார்த்தி. சித்தி, சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. மேற்கொண்டு என்ன பண்றது மேகல? என்னோட கவலையும் அதாம்மா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. பிரபுவுக்கு இதை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மேகல, நீ நல்ல மனசோட இப்படி சொல்ற. ஆனா இதுக்கு என் வயித்துல பிறந்த ஏகாம்பரமும் உன் வயித்துல பிறந்த வேல்விழியும் எந்த தடங்களும் பண்ணாம இருக்கணுமேம்மா. இல்லாத, நான் முடிவே பண்ணிட்டேன். யாரு என்ன தடங்கல் பண்ணாலும் சரி, என் அக்காவோட சார்புல இருந்து பிரபுவுக்கு அம்மாவா நான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்.